எப்படி இருந்தது? எப்படி வந்திருக்கீங்க? எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? அப்படி எவ்வளவு பேர் இருப்பாங்க? இந்த முன்னாடி ஒரு 4 டேஸ் சாட்டர்டேல இருந்து கேன்சல் ஆன ஃபிளைட்ஸ் எல்லாம் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்தாச்சு. மேபி நேத்து கொஞ்சம் சிச்சுவேஷன் மோசமா இருக்கிறதுனால திரும்பவும் ஃபிளைட் டிலேஸ் இருக்கலாம். இப்ப எத்தனை நாள் அங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க? எவ்வளவு பேர் வீட்டுல எடுக்க வாய்ப்பு இருக்குது? ஒரே விமானம் மட்டும் வந்திருக்கு. சிறப்பு விமானம் சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா நம்மளோட பாதுகாப்புக்காக தான் அது ஹோல்ட் பண்றாங்க. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்தவங்களுக்கு ஃபிளைட் கேன்சல் ஆனவங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. பெரிய பெரிய ஹோட்டல்ல தங்க வச்சு சாப்பாடு எல்லாமே கொடுத்து அங்க நல்லா தான் பாத்துக்கிறாங்க. எல்லாம் மோடி தான் சார். ஈரான் அரசு, ஈரான் கவர்மெண்ட் வந்து இப்போ துபாயில வந்து பல்வேறு இடத்துல வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் தாக்குதல் நடத்துறாங்க. இல்ல துபாயில வந்து பல இடத்துல இருந்து ட்ரோன் மூலமா தாக்குதல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு பல வீடியோ. அது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பட் நாங்க யுஏஇல இருக்கிறதுனால நாங்க சேஃபா இருக்கோம். மக்களுக்கு ஆமா, நம்ம இருக்கிற இடம் எல்லாமே பக்கத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க இருக்கிற இடம் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அதான் இது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இவங்களோட ட்ரோன்ஸ், அது வந்து ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க பாதியிலே அந்த இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. பட் அதுல இருந்து அந்த துகள்கள் எல்லாம் விழுது இல்லைங்களா, அதுதான் அங்கங்கேயும் விழுது. கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துதே தவிர மக்கள் யாருக்கும் அங்க எந்த பிரச்சனையும் இல்லை.